அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரைஹான் சமையல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம பார்க்க போகிற வீடியோ ரம்லானுடைய டே 5 உடைய சஹர் டு இஃப்தார் பிளாக் தாங்க வந்து பார்க்க போகிறோம். சஹருக்கும் இஃப்தாருக்கும் நான் என்னெல்லாம் செய்கிறேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலில் வந்து ரம்லானுடைய டே 1லேருந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணி நம்ம போட்டுட்ருக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் அந்த வீடியோலாம் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு அந்த வீடியோவையும் செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து நம்ம சஹருக்கு என்ன சமைக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி வந்து சஹருக்கு இறால் குழம்பு தாங்க வந்து வைக்க போகிறேன். வில்லேஜ் ஸ்டைலில் வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய்லாம் போட்டு நம்ம இறால் குழம்பு வந்து வைக்க போகிறோம். குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாமே வந்து நான் ரெடியாக எடுத்து வச்சுட்டு காலையிலே வந்து இறால் வாங்கி சுத்தம் பண்ணி மசாலா பிரட்டியும் வந்து ஊற வச்சுருக்கேங்க. மசாலாவோட பிரட்டி நமக்கு ஊற வைக்கும்போது நல்லாவே இறாலில் வந்து உப்பு காரம்லாம் நமக்கு சார்ந்திருக்கும். இந்த சைடு வந்து நான் சாப்பாடுக்குமே வந்து ரைஸ் வச்சு விட்டுட்டேங்க. ரைஸ் வேகிற நேரத்துலேயே வந்து நம்ம பாதி வேலைகளை வந்து முடிச்சிடலாம். குழம்புக்கு வந்து புளி வந்து ஊற வச்சுருக்கேங்க. தக்காளி, வெங்காயம், பூண்டு எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து இதில் கழனி தண்ணியில் தாங்க வைக்க போகிறேன். அரிசி களைஞ்ச தண்ணியுமே வந்து எடுத்து வச்சுருக்கேன். இறால் குழம்பு வந்து இன்றைக்கி நம்ம தேங்காய் அரைச்சி பால் எடுத்து தாங்க வந்து செய்ய போகிறோம். அதனால் அதுக்கு தேங்காவுமே வந்து அரைச்சி வச்சுட்டேன் கையோட. இப்போ வாங்க நம்ம குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கடாயை சூடு பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. இறால் குழம்பு வந்து நல்லெண்ணெயில் சேர்த்து செய்யும்போது ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். எண்ணெய் சூடானதுக்கு பிறகு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேங்க. நான் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு வந்து சின்ன வெங்காயம் வந்து நல்லா நறுக்கி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்திங்க அப்படின்னா ரொம்பவே வந்து குழம்பு டேஸ்ட்டாக இருக்குங்க. இதோடு வந்து சின்ன சின்னதாக வந்து ஒரு பூண்டு பற்கள் வந்து ஒரு 10 பற்கள் இருக்கிற மாதிரி வந்து அதை தட்டி எடுத்து வச்சுருக்கீங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் பூண்டும் நமக்கு நல்லா சுருளை வதங்கி வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கி இருக்கணும். புளிக்குழம்புலாம் வைக்கிறோம் அப்படின்னா இந்த அளவுக்கு வதங்கியிருந்தால் தான் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் வந்து நான் ஒரு 3 தக்காளி வந்து நறுக்கி சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். தக்காளி வந்து நமக்கு சீக்கிரமாகவே மசிஞ்சு வர்றதுக்கு நம்ம இப்போ உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட போகிறோம். இப்போ வந்து இந்த வெங்காயம் தக்காளி அளவுக்கு மட்டும் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம இறால்லையும் வந்து நம்ம உப்பு போட்டு பெசரி வச்சுருக்கிறோம். இதோட நம்ம காய் சேர்க்கும் போது வந்து உப்பு சேர்ப்போம். அதனால் இப்போ கொஞ்சம் போல் வந்து பார்த்து சேர்த்துக்கிறேன். இப்போ இதை ஒரு முறை நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். சட்டுன்னு நமக்கு வெந்து வந்துடும். மூடி போட்டு தக்காளியை வேக விடுங்க. அப்போ தான் சீக்கிரமே நமக்கு நல்லா மசிஞ்சு வரும். இப்போ இதை ஒரு முறை கிளறி கொடுத்துட்டு இப்போ இதில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்க்க போகிறோங்க. நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கிறேன். நம்ம இதில் வந்து இறால் குழம்புங்கிறதுனால நான் இஞ்சி பூண்டு சேர்க்குறேன். இதே வந்து இந்த இஞ்சி பூண்டு இல்லாமல் நீங்கள் இறால் போடாமல் இதே புளிக்குழம்பு மெத்தடில் வந்து இது செஞ்சீங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இறால் சேர்த்துருக்கிறதுனால நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துருக்கேங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ இதில் வந்து மசாலாக்கள்லாம் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 3 ஸ்பூன் அளவுக்கு வந்து குழம்பு மிளகாத்தூள் வந்து சேர்த்துருக்கேங்க. இப்போ இது எல்லாமே வந்து நல்லா கிளறி விட்டுடலாம். மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வந்து இந்த எண்ணெயிலே நல்லா கிளறி விடுங்க. உங்களுக்கு மிளகாத்தூள் வந்து இன்னும் கொஞ்சம் காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் கூட்டி குறைச்சி வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம நறுக்கி வச்சுருக்கிற கத்திரிக்காய், முருங்கைக்காயை வந்து இதில் நம்ம சேர்த்துக்க போகிறோங்க. பச்சை கத்திரிக்காயாக இருந்தால் சேர்த்துக்கோங்க. பச்சை கத்திரிக்காய் என்கிட்ட 1 தான் இருந்துச்சு. மற்றபடி இந்த லேவண்டர் கத்திரிக்காய் தான் இருந்துச்சு. அதனால் நான் அதை நறுக்கி சேர்த்துட்டு நல்லா வந்து மசாலாவோட கிளறி விட்டுடலாம். பச்சை கத்திரிக்காய்ங்கிறது நமக்கு நாட்டு கத்திரிக்காய்ங்க. இன்னுமே வந்து நல்ல குழம்புக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். கத்திரிக்காயும் உங்களுக்கு தனியாக சாப்பிட்டா கூட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த காயோடு நல்லா சேர்த்து கிளறி விட்டுட்டு மூடி போட்டு சிம்மில் ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. நமக்கு காய் நல்லா வெந்து வரும். இந்த சைடு நமக்கு ரைஸுமே வெந்துடுச்சுங்க. இப்போ அதையுமே எடுத்து வடித்து விட்டுறேன். இப்போ நமக்கு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் இப்போ வந்து காய் திறந்து பார்த்துக்கிறேன். நமக்கு ஓரளவுக்கு ஒரு அரை பக்குவத்துக்கு காய் நல்லாவே வெந்து வந்திருக்குங்க. இப்போ இதில் வந்து நம்ம புளி தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே புளியை வந்து நல்லா கரைச்சிட்டு தண்ணி மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சுருந்தேங்க. அதை அப்படியே வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த காயோடு வந்து நல்லா வந்து கிளறி கொடுத்துடலாமுங்க. இப்போ நமக்கு காய் வேகிற அளவுக்கு வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறணும். அதை தண்ணியாக சேர்க்காம அரிசி களைஞ்ச தண்ணியாக வந்து சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இன்னுமே குழம்பு நல்லா கெட்டி கொடுக்கும். தண்ணியாக இல்லாமல் அரிசி களைஞ்ச தண்ணியில் வந்து நமக்கு நல்ல சத்துக்களும் இருக்குதுங்க. அதனால் மேக்ஸிமம் அரிசி களைஞ்ச தண்ணியை வேஸ்ட் பண்ண வேணாம். குழம்பு வந்து தேவையான அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்து கூட்டிட்டு இப்போ வந்து உப்பு செக் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு கொஞ்சம் பத்தலை. இந்த காய் வேகிற அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது வந்து நமக்கு நல்லா கொதித்து காய் வெந்து வரணுங்க. இப்போ நான் மூடி போட்டு வச்சிடுறேன். இந்த ட்ரிப்ளி கடாயில் வந்து மூடி போட்டாலும் எனக்கு வெளியில் வந்து தண்ணி வரலைங்க. அதாவது கொதித்து வெளியில் வரல. எப்போவுமே மூடி மற்ற பாத்திரங்களில் செய்யும்போது வந்து தண்ணி வலிஞ்சு வரும் வெளியில். பட் இதில் எனக்கு வந்து உள்ளுக்குள்ளேயே தாங்க கொதிச்சுக்கிட்டே இருந்துச்சு.
இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு பிறகு திறந்து பார்த்தேன். காய் வந்து நல்லா வெந்துடுச்சுங்க. காய் வெந்ததுக்கு பிறகு தான் வந்து நம்ம இறால் சேர்க்கணும். இறாலுடைய கொதிநிலையே பார்த்தீங்கன்னா, ஒரு 7, 8 நிமிஷத்துலேயே நமக்கு இறால் நல்லா வெந்து வந்துரும். அதுக்கு மேலே நம்ம வேக விட்டோம் அப்படின்னா, இறால் வந்து நமக்கு ரப்பர் மாரி ஆயிடுங்க. அதனால வந்து கத்திரிக்காய், காய் எல்லாமே வெந்ததுக்கு பிறகு நம்ம இறால சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கிளறி குடுத்துட்டு, ஒரு 2, 3 நிமிஷம் போல சிம்ல வச்சு கொஞ்ச நேரம் வேக விடுவோம். இறால் வந்து நமக்கு நல்லா வெந்து வந்துருங்க. ஒரு 2, 3 நிமிஷம் வெந்தாலே போதும். இப்போ இத பாருங்க, கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு பார்க்குறேன். கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இறாலுமே நமக்கு ஓரளவு வெந்திருக்குதுங்க. இப்போ கடைசியா நம்ம தேங்காய் பால் வந்து எடுத்து வச்சுருக்கீங்க. இதே நீங்கள் தேங்காவா சேர்க்கணுன்னாலும் சேர்க்கலாம். இல்லை தேங்காவே சேர்க்காம கூட இந்த இறால் வெந்ததுக்கு பிறகு கடைசியாக நீங்கள் கொத்தமல்லி தழைகளை தூவிட்டு கூட வந்து இறக்கிக்கலாம். உங்களுக்கு குழம்பு வந்து சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து சகருக்கெல்லாம் ஒரு நேரம் தானேங்க சாப்பிட்றோம். அதனால் வந்து தேங்காய் பால் சேர்ப்போம் அப்படின்ட்டுன்னு நான் இன்றைக்கி வந்து தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். தேங்காய் பால் சேர்க்காம கூட இந்த குழம்பு செய்யலாம். ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தேங்காய் பால் சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்துட்டு ஒரு 3 நிமிஷம் போல் சிம்மில் வச்சு வேக விடுவோங்க. இப்போ 3 நிமிஷத்துக்கு பிறகு நான் குழம்பு திறந்து பார்க்குறேங்க. நல்லா நமக்கு குழம்பு எண்ணெய் பிரிஞ்செல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதோட கடைசியாக நீங்கள் கொத்தமல்லி தழைகள் இருந்தால் வந்து சேர்த்துக்கலாம். இன்றைக்கி என்கிட்ட இல்லை, அதனால் நான் சேர்க்கல. இப்போ இதோட நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வச்சிடலாங்க. இதோட நம்ம சகருக்கு குழம்ப பார்க்கலாம். இப்போ கையோடு வந்து கிச்சனையும் க்ளீன் பண்ணி விட்டுட்டேங்க. வழக்கம் போல் ஹாட் பேக்லேயும் வந்து சாப்பாடு ரைஸ் எடுத்து வச்சுட்டேன். இதோட வந்து நம்ம சகருக்கு தான் பார்க்குறோம். சகருக்கு எந்திரிச்சு வந்த உடனே ஃபஸ்ட்டு வந்து குழம்பு வந்து சூடு பண்ண வச்சுட்டேங்க. இந்த சைடு வந்து அப்பளம் வடகம் பொரிக்கலாம் அப்படின்ட்டுன்னு அதுக்குமே எண்ணெய் காய வச்சுருக்கேன். பாருங்கள், நமக்கு குழம்பு நல்லா தழும்ப தழும்ப சூப்பராக மணமாக இருக்குங்க. இறால் குழம்புக்குன்னே ஒரு தனி டேஸ்ட் இருக்கும். அதுவும் இது வில்லேஜ் ஸ்டைல் இறால் குழம்பு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நான் அப்பள வடகம் பொரிக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. இது வந்து ஊர்லேருந்து வந்த வடகம். நானே மறந்துட்டேன். அப்புறம் எனக்கு தெரிஞ்சவங்க தான் வந்து கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க. சரி இன்றைக்கி வடகமும் அப்பளமும் பொரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க வந்து அதை பொரிக்கிறதுக்கு எடுத்துகிட்ருக்கேன். இந்த இறால் குழம்புக்கு என்ன சைட் டிஷ்ன்னு யோசனை பண்ணி பார்த்தேங்க. ஆல்ரெடி அதுலேயே நமக்கு காய் இறாலெல்லாம் இருக்குது. சரி வெஞ்சனத்துக்கு நம்ம அப்பள வடகம் பொரிச்சிக்கலாம், சிம்பிளாக நம்ம முடிச்சிடலான்ட்டு தான் இருந்தேன். அதனால தான் நம்ம அப்பள வடகம் காலையில் ஃப்ரெஷ்ஷாக பொரிச்சிக்கலான்ட்டுன்னு அப்படியே விட்டுட்டேங்க. இப்போ ஃபஸ்ட்டு அப்பளத்தை போட்டு பொரித்து எடுத்துகிட்டு அடுத்து வந்து நம்ம வடகத்தை போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். வடகம் வந்து யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். அதுவும் இந்த இறால் குழம்பு, புளி குழம்புக்கெல்லாம் வடகம் வச்சு சாப்பிடும்போது எவ்வளோ சாப்பிட்றோம்னே தெரியாது. ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இது ஊர்லேருந்து வந்த வடகம்ங்க. ரொம்பவே வந்து நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. நானே மறந்துட்டே ரீசெண்டாக தான் என் ஹஸ்பண்ட் கூட ஊருக்கு போயிருந்தாங்க. அப்போ கூட எனக்கு ஞாபகம் இல்லை வடகம் வாங்கணுன்ட்டுன்னு. மறந்தே போயிட்டேன். எனக்கு இப்போ தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருந்துச்சு. சரி நம்ம வடகம் இந்த ரம்ஜானில் நமக்கு கொடுத்து வச்சுருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். இப்போ வடகமும் பொரித்து எடுத்தாச்சுங்க. இப்போ இதை வந்து நம்ம டப்பாவில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாதேங்க பொரித்து வச்சேன். ஏன்னா நாளைக்கு வேணும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டுன்னு. இப்போ எல்லாத்தையும் வந்து டேபிளில் எடுத்து வச்சுட்டேங்க. இன்றைக்கி சகருக்கு என்ன சாப்பாடுன்னு ஒரு முறை வந்து பார்த்துடலாம். சுட சுட வந்து நமக்கு ரைஸ் நைட்டே வந்து வடித்து வச்சாச்சுங்க. இதோட வந்து இறால் குழம்பு ரொம்பவே வந்து சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த இறால் குழம்பு இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணதில்லைன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணிக்கோங்க. இதோட நேற்று வச்ச ரசமும் கொஞ்சம் போல் இருந்துச்சுங்க. அதையுமே லைட்டாக சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதோட பெப்பர் சிக்கனும் 2 பீசஸ் இருந்துச்சு. அதையுமே வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேன். இது கூடவே வந்து தயிருங்க. இன்றைக்கி வந்து தயிர் கொஞ்சமாக தான் இருந்துச்சு. அதனால் நான் கொஞ்சம் தயிர் இன்றைக்கி உர ஊற்றி வச்சுருந்தேன். அதையுமே வந்து எடுத்து வச்சுருக்கேன். பழசை முடிச்சுட்டு புதுசை எடுத்துக்கலாம்ட்டுன்னு. இதோட அப்பளமும் வடகமும் வந்து இன்றைக்கி பொரித்து வச்சுருக்கோங்க. இது கூடவே வந்து நமக்கு வாழைப்பழமும் இருக்குது. அவ்வளவுதாங்க. இது தாங்க இன்றைக்கி நமக்கு சகருக்கான சாப்பாடு. அல்ஹம்துலில்லாஹ் ரொம்பவே வந்து நிறைவாக இருந்துச்சுங்க. உங்கள் வீட்டில் சகருக்கு என்னென்னலாம் சாப்பாடு செய்வீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். நானுமே என்னென்னு தெரிஞ்சுக்கிறேன். சிம்பிளாக இருந்துச்சுன்னா நானுமே வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். இப்போ எல்லாருக்குமே வந்து சாப்பாடும் எடுத்து வச்சுட்டேங்க. எல்லோரும் எந்திரிச்சு வந்தாச்சு. இப்போ நாங்கள் வழக்கம் போல் வந்து சாப்பிட்டுட்டு நியத்தை சொல்லிவிட்டு தொழுதுட்டு ஓதிட்டு படுத்துருவோம். அவ்வளவுதாங்க. இதோடு இந்த ஷகர் விலாக் முடியுது. இதோடு நம்ம இஃப்தாருக்கு தாங்க வந்து வேலைகள் ஸ்டார்ட் பண்ணுறோம். இன்றைக்கி இஃப்தாருடைய ஸ்பெஷல் என்னென்னா, இன்றைக்கி வந்து பஃப் வந்து செய்யலான்ட்டு இருக்கேங்க. எக் பஃப்பு. அதுக்கு உண்டான வேணுங்கிற ஐட்டம் எல்லாமே வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். நேற்று வந்து நம்ம ப்ரான்ஸ் ஸ்ப்ரிங் ரோலுக்கு வந்து நமக்கு ப்ரான் ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணியிருந்தோங்க. அது கொஞ்சம் போல் இருக்குது. அதை வந்து இன்றைக்கி சமோசாவில் ஃபில் பண்ணிடலான்ட்டுன்னு எடுத்து வச்சுருக்கேன். இதோடு இன்றைக்கி வந்து ஆனியன் பஜ்ஜியும் மிளகா பஜ்ஜியும் போடலான்ட்டு இருக்கீங்க. அதுக்கு வந்து பஜ்ஜிக்கு வந்து மாவு எல்லாமே மிக்ஸது எடுத்து வச்சுருக்கேன். இனி அதுதான் கரைக்கணும். மெக் பஃபுக்கு தேவையான அளவுக்கு வந்து நான் முட்டை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கீங்க. ஆனியன் பஜ்ஜிக்கு ஆனியனும் மிளகா பஜ்ஜிக்கு பஜ்ஜி மிளகாயும் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நமக்கு க்ரீன் சட்னியுமே வந்து நேற்றே காலி ஆகிடுச்சு. அதுவுமே வந்து செஞ்சு வச்சுருக்கேன். இது வந்து மசாலா வந்து நம்ம எக் பஃப் செய்கிறதுக்காக வந்து மசாலா ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுருக்கீங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு வெங்காயம் எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன்.
இது வந்து நமக்கு ஸ்விட்ஸில் வந்து பஃப் சீட்டுன்னு வருதுங்க. இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான், 250 ருபீஸ் வருது. பட் ஆனால் இது வாங்கணும் அப்படின்னா இந்த சமோசா சீட்லேயே வந்து 25 ஷீட் இருக்கிற மாதிரி உள்ளது நமக்கு ஃப்ரீயாக வருதுங்க. இந்த பஃப் ஷீட் வந்து நம்ம வந்து ப்ரிப்பரேஷன் வீடியோ போடும்போது வந்து வாங்க போகும்போது இந்த பஃப் ஷீட் கிடைக்கல. இப்போ தான் கிடச்சிச்சு. அதனால் இப்போ நான் வாங்கிட்டு வந்துட்டேன். நம்ம ஆல்ரெடி வச்சுருக்கிற சமோசா சீட் வந்து 50 ஷீட் இருக்கிற மாதிரி இருக்கிறதுங்க. ஆனால் இதுக்கு ஆஃபரில் ஃப்ரீயாக கிடச்சது வந்து நமக்கு 25 ஷீட் இருக்கிற மாதிரி. இந்த ஷீட் முடிஞ்சதுக்கு பிறகு எடுத்துக்கலாம் அப்படின்னு அப்படியே வச்சுட்டேங்க. உளுந்த வடைக்கான மாவுமே வந்து கலந்து வச்சுருக்கீங்க. இப்போ வந்து நம்ம எக் பஃபுக்கு வந்து மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு கொஞ்சம் போல் வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கு பிறகு நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி வந்து 3 பெரிய பல்லாரி வெங்காயம் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூடவே வந்து ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம். நமக்கு கிளறவே வெங்காயம் நமக்கு 1 2 உதிர்ந்து வந்துடுங்க. ஆல்ரெடி நம்ம ஸ்டஃபிங்க்கு செய்யும் போதே வந்து இந்த டீட்டெயில் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். வெங்காயம் வந்து நமக்கு கண்ணாடி பதம் வந்ததுக்கு பிறகு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து நம்ம கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வந்து சேர்த்துருக்கீங்க. சேர்த்துட்டு வந்து நல்லா கிளறி கொடுத்துடலாம். நல்லா இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிளறி எடுத்துட்டு இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலாவெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் சேர்த்துருக்கிற மசாலா வந்து பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், மற்றது எல்லாமே வந்து 1/4 டீஸ்பூனுங்க. மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள், மிளகுத்தூள், சிக்கன் 65 மசாலா தூள், ஜீரகத்தூள் வந்து சேர்த்துருக்கேங்க. இப்போ இதை வந்து மசாலா சேர்த்துட்டு நல்லா வெங்காயத்தோடு நல்லா கலந்து விட்டுடலாம். வெங்காயமும் நமக்கு மசாலாவும் ஒன்றோட ஒன்று ஒட்டி வர்ற மாதிரி. இப்போ இதோடு வந்து ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு வந்து கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. இந்த மசாலாவெல்லாம் அந்த வெங்காயத்தில் நல்லா பிடிச்சி வர்றதுக்காக தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி கொடுத்துக்கலாம். நம்ம சேர்த்த தண்ணி நல்லா வத்துற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் கிளறி எடுத்துக்கிறணும். இப்போ இந்த வெங்காய மசாலா தாங்க வந்து நம்ம எக் பஃபுக்குள்ளே வைக்க போகிறோம். அதுக்காக தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இதில் கடைசியாக கொத்தமல்லி தலைகளை தூவி நல்லா வந்து கிளறி விட்டு இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் தாங்க இந்த எக் பஃப் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பஜ்ஜிக்குமே வந்து மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கீங்க. ஆல்ரெடி நான் வந்து வேக வச்சுருந்தேங்க முட்டை. இப்போ அதை வந்து நம்ம 2ஆக நறுக்கிக்கலாம். ஏன்னா பஃப்புக்குள்ளே வைக்கும்போது நம்ம அரை முட்டையாக தான் வைக்க போகிறோம். அதனால் நான் வந்து 2 நறுக்கிக்கிறேன். இன்றைக்கி வந்து பஃப்புக்கு வந்து நம்ம வந்து 3 முட்டை வந்து நறுக்கிக்க போகிறோங்க. இன்னொரு முட்டை வந்து நமக்கு முட்டை பஜ்ஜியாக வந்து பஜ்ஜி மாவில் தொட்டு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க வந்து ஒரு முட்டையை நான் வந்து 4ஆக வந்து கட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நாங்கள் 4 பேர் இல்லைங்களா, அதனால் வந்து 4 பீஸ் வர்ற மாதிரி வந்து கட் பண்ணிக்கிட்டேன். முட்டை பஜ்ஜி வந்து ஃபுல்லாகவே பண்ணணும். பட் ஆல்ரெடி இன்றைக்கி எக் பஃப் இருக்கிறனால கொஞ்சம் ஆசையாக இருக்கவும் சரி ஒரு முட்டையிலையாவது வந்து பஜ்ஜி ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு இருக்கேன். வெங்காயமும் இந்த மாதிரி ஸ்லைஸாக வந்து கட் பண்ணி எடுத்துருக்கீங்க ஆனியன் பஜ்ஜிக்கு. இந்த ஆனியன் பஜ்ஜி ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஏற்கனவே வந்து பஜ்ஜி மாவு நான் எப்படி மிக்ஸ் பண்ணுறதுங்கிற வீடியோ வந்து ஆல்ரெடி நான் பழைய வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். நம்மளுடைய இஃப்தார் வீடியோலேயே நிறையா இருக்கும். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். சமோசாவுமே வந்து நமக்கு ப்ரான் ஸ்டஃபிங்கை ஃபில் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கீங்க. இந்த சைடு வந்து ஃபஸ்ட்டு உளுந்த வடையை போட்டுடலான்ட்டுன்னு அதுக்கு தாங்க வந்து மாவை வந்து தட்டி போட்டுக்கிட்டு இருக்கேன். நமக்கு உளுந்த வடை ரெடி ஆகிடுச்சு அப்படின்னாலே வந்து அடுத்தடுத்து இதெல்லாம் வந்து டக்கு நம்ம போட்டு எடுத்துடலாம். அதனால் ஃபஸ்ட்டு வந்து உளுந்த வடையை வந்து போட்டுட்டேன். இப்போ வடையை வந்து திருப்பி போட்டு நமக்கு 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கு பிறகு வந்து எடுத்துக்கலாம். வடை யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். எங்களுக்கு உளுந்த வடை ரொம்பவே பிடிக்கும். எங்கள் வீட்டில் வந்து உளுந்த வடை வந்து எல்லோருடைய ஃபேவரேட்டுன்னே சொல்லலாம். இந்த 30 நாளுமே நம்ம வீட்டில் எப்போவுமே வந்து உளுந்த வடை இருக்குங்க. தீர கண்டிப்பாக நான் வந்து மாவு ஸ்டாக்கில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ உளுந்த வடையை எடுத்துகிட்டு கையோட வந்து சமோசாவையுமே வந்து போட்டு எடுத்துடுறேங்க. ஒரு ஸ்டஃபிங் ரெடி பண்ணி நேற்று வந்து நம்ம அதை ஸ்ப்ரிங் ரோலாக செஞ்சுருந்தோம். இன்றைக்கி வந்து அதை வந்து நம்ம சமோசாவாக ரெடி பண்ணியிருக்கோம். எப்படி வேணாலும் நம்ம செஞ்சுக்கலாங்க. ஏன்னா ஸ்டஃபிங் ஒன்று தான். பட் ஆனால் வந்து ரெண்டுமே டிஃப்ரெண்ட் டேஸ்ட் வந்து நமக்கு கொடுக்கும். இப்போ நம்ம வந்து எக் பஃபுக்கு வந்து ஒரு எக் வாஷ் வந்து கொடுக்கணுங்க. அதுக்கு வந்து ஒரு பவுலில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். லைட்டாக சிட்டி அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து முட்டையை பீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா எக் வாஷ் பண்ணுறதுக்கு இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பஃப் ஷீட்டை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் இது வந்து ட்ரை பண்ணுறேங்க. யாரெல்லாம் இதுக்கு முன்னாடியே நீங்கள் பஃப்பு இந்த மாதிரி ஷீட் வாங்கி ரெடி பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். இது வந்து எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் தான். கொஞ்சம் பயமும் பதட்டமும் அதாங்க இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறோங்கிறதுனால ஏன்னா கரெக்டாக வந்துடணும், எந்த விதவும் சொதப்பிடக்கூடாதுன்னு. இல்லை சொதப்பிடுமான்னு பயந்துக்கிட்டே தான் வந்து செஞ்சிட்ருந்தேன். அந்த ஷீட்டை எடுத்ததுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு லேயராக நமக்கு இருந்துச்சுங்க ஷீட்டு. இந்த சைடு நமக்கு இப்போ சமோசாவுமே வந்து வெந்துடுச்சு. இப்போ அதையுமே வந்து எடுத்து வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ நம்ம வந்து ஆனியன் பஜ்ஜி வந்து போட்டுக்கலாங்க. நம்ம இதை போட இந்த சைடு நம்ம எக் பஃபுக்குமே ஒரு சைடு வந்து வேலை ரெடி ஆகிட்டே தாங்க இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு ஆனியன் பஜ்ஜியை போட்டு விட்டோம்னா நம்ம அந்த வேலைகள் பார்க்கும்போது பஜ்ஜியும் வந்து நமக்கு ரெடி ஆகிடும்.
ஆனியன் பஜ்ஜி 2 நாளாக வந்து என் ஹஸ்பண்ட் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. சரி அன்றைக்கி போட்டுடலாம் அப்படின்ட்டு தாங்க வந்து இன்றைக்கி ரெடி பண்ணுறேன். என் பெரிய பையனை தவிர்த்து எங்கள் எல்லாருக்குமே வந்து ஆனியன் பஜ்ஜி பிடிக்குங்க. அவருக்கு வந்து இந்த ஆனியன் பஜ்ஜி பிடிக்காது. அவருக்கு வந்து மிளகாய் பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி தான் வந்து ரொம்பவே வந்து பிடிக்கும். இப்போ பஜ்ஜியுமே வந்து நல்லா திருப்பி திருப்பி போட்டு 2 சைடும் வேக விட்டுக்கலாம். அது வேகிற நேரத்தில் இந்த சைடு வந்து நான் வந்து எக் பஃப் ஷீட் வந்து நான் எடுத்துக்கிட்டேங்க. இன்றைக்கி வந்து நம்ம 6 பப்ஸ் வந்து செய்ய போகிறோம். 6 ஷீட்டை நான் இந்த மாதிரி வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிட்டேன். நம்ம இன்றைக்கி வந்து ஓடிஜியில் தான் வச்சு எடுக்க போகிறோங்க. அதனால வந்து ஓடிஜி ட்ரேலே நான் வந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த ஷீட்டுக்கு மேலே வந்து நம்ம இந்த வெங்காய மசாலா வந்து நம்ம வச்சிடலாம். எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ஸ்பூன் 1.25 ஸ்பூன் வர அளவுக்கு நான் வந்து எல்லாத்துலேயும் நிறந்து எடுத்துக்கிட்டேங்க. கரெக்டாக இருந்துச்சு, நமக்கு வெங்காயம் எக்ஸ்ட்ராவே வரல. அப்படி மீதம் இருந்துச்சுன்னா அப்படியே வந்து நம்ம இன்றைக்கி சமோசா சீட்டில் வச்சு எடுத்துடலாம் தாங்க நினச்சேன். பட் ஆனால் நம்ம கரெக்டாக இருந்துச்சு. இந்த சைடு வந்து நமக்கு பஜ்ஜியுமே வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ இதை வந்து நம்ம பஜ்ஜியை எடுத்துக்கலாம். ஆனியன் பஜ்ஜி வந்து ரொம்பவே வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. கொஞ்சம் கூட வந்து எண்ணெய் குடிக்கலை. என்ன குடிக்கிறதுன்னு ஒன்று தாங்க நான் வந்து ஞாபகம் வருது. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, வடை வந்து எனக்கு உளுந்த வடை என்ன குடிக்குதுன்னு. கொஞ்சம் மூலம் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. ஆனால் ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க. சேர்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அது ரஃப் ஆகிடும், ஹார்ட் ஆகிடும் நமக்கு வந்து வடை. இப்போ வந்து நம்ம நறுக்கி வச்சுருக்கிற முட்டையை வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க. நம்ம ஹாஃப் முட்டையாக தான் வந்து நறுக்கி வச்சுருக்கிறோம். ஒரு முட்டையை நம்ம ஹாஃபாக நறுக்கியிருக்கோம். இப்போ இந்த மாதிரி சேர்த்துட்டு நம்ம இதை ஃபுல்லாக வந்து க்ளோஸ் பண்ணிடலாங்க. இதை நீங்கள் ஹாஃபாக க்ளோஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். இப்போ இந்த 2 சைடு மட்டும் வச்சு மிருக்கி விட்டாலும் விட்டுடலாம். ஆனால் நான் வந்து பேக்கரியில் நம்ம எப்படி வாங்குவோமோ அதே மாதிரி நமக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக பேக்கரி மெத்தட்லேயே வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து நான் க்ளோஸ் பண்ணிக்கிட்டேங்க. இப்படி நம்ம வந்து எல்லா முட்டையுமே வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். கீழே நீங்கள் வந்து பட்டர் ஷீட் வந்து நான் ட்ரேயில் வந்து பட்டர் ஷீட் போட்டிருந்தேங்க. அதுக்கு மேலே கொஞ்சம் போல் ஆயில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த ஷீட்டை வச்சு நீங்கள் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒட்டிட்டு வந்துடும். நான் ஃபஸ்ட்டு வந்து ஆயில் அப்ளை பண்ணாமல் தாங்க பண்ணேன். அதனால் எனக்கு லைட்டாக ஒட்டிட்டு வந்துருச்சு. அப்புறம் நான் கரெக்டாக எடுத்துட்டேன். இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம எக் பீட் பண்ணி வச்சுருந்ததை எக் வாஷ் வந்து நம்ம கொடுத்துடலாமுங்க. நமக்கு மேலே ஹார்ட் ஆகாமல் நல்லா நமக்கு மொறுன்னு கிறிஸ்பியாக வரும். இது மாதிரி வந்து நான் எல்லாத்துலேயும் வந்து எக் வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம இன்றைக்கி வந்து ஓடிஜியில் தாங்க வந்து செய்ய போகிறோம். இதே நீங்கள் வந்து ஓடிஜி ஓவன்லாம் இல்லாதவங்களா இருக்கீங்க அப்படின்னா நம்ம வந்து குக்கரில் கூட வந்து அடி பிடிக்காமல் இருக்கிற குக்கரில் வந்து நம்ம லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு பிறன் மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு பிளேட்டில் வச்சு கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து செஞ்சு எடுக்கலாமுங்க. ரொம்பவே வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ நான் வந்து ஓடிஜியில் செட் பண்ணி வச்சுட்டு வந்துட்டேன். வந்ததுக்கு பிறகு தாங்க வந்து இப்போ வந்து மிளகாய் பஜ்ஜி வந்து போட்டு எடுத்துக்கிறேன். ஓடிஜியில் செட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து நம்ம 180 டிகிரியில் வந்து 10 மினிட்ஸ் வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு வந்து 180 டிகிரியில் வந்து ஒரு 20லேருந்து 25 மினிட்ஸ் ஆச்சுங்க. ஃபர்ஸ்ட் வந்து 15 மினிட்ஸ்லேயே ரெடி ஆகிடும்ன்ற அந்த கணக்குப்படி தான் நான் வச்சேன். பட் ஆனால் எனக்கு வந்து ரொம்பவே டிலே ஆகிடுச்சு. இஃப்தாருக்கு வந்து சாப்பிட முடியல. பட் ஆனால் நாங்கள் தொழுதுட்டு வந்து தாங்க வந்து சாப்பிட்டோம். பப்ஸ் வந்து எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ லாஸ்ட்டில் வந்து காட்டியிருக்கேங்க. இப்போ நமக்கு வந்து மிளகாய் பஜ்ஜியுமே வந்து நல்லா வெந்து வந்துருச்சுங்க. 2 சைடும் நல்லா திருப்பி விட்டு நமக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கு பிறகு வந்து எடுத்துக்கலாம். நம்ம கலக்கிற வந்து பஜ்ஜி மாவு மிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட வந்து எண்ணெய் குடிக்காது. ரொம்பவே வந்து பர்ஃபெக்டாக வரும். இப்போ வந்து நம்ம முட்டை பஜ்ஜி போட்டுக்கலாங்க. கொஞ்சம் போல் ஆனியன் எல்லாமே வந்து கொஞ்சம் உதிர்ந்து வந்துருச்சுங்க. அதை வந்து மொத்தமாக எடுத்து போட்டிருக்கேன். அதோட மீதம் இருக்கிறது எல்லாமே வந்து முட்டை பஜ்ஜியாக வந்து போட்டு எடுத்துக்கிட்டேங்க. ஹாஃப் முட்டை பஜ்ஜி போடுறது எப்படிங்கிறத நான் கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். முட்டை பஜ்ஜி எங்களுக்கு ரொம்பவே வந்து ரொம்ப பிடிக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே வந்து சூப்பராக வந்திருக்குங்க. இன்றைக்கி ஃப்ரை பண்ணுற ஐட்டம் எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்து கொண்டு போய் டேபிளில் வச்சுட்டேன். இது வந்து நம்ம இஃப்தார் திறந்ததுக்கு பிறகு எடுத்த கிளிப்பிங்குங்க. நான் வந்து இப்போ உங்களுக்கு முன்னாடியே வந்து அட்டாச் பண்ணிடுறேன். பஃப் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். நான் வந்து ஓடிஜியில் செட் பண்ணி எடுத்துட்டு நல்லா ஆறுனதுக்கு பிறகு ஒரு 20 மினிட்ஸ் வந்து மறுபடியும் நான் ஆற விட்டுட்டேங்க. ஆறுனதுக்கு பிறகு நான் வந்து ஒன்று எடுத்து காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ நல்லா நமக்கு சூப்பராக வந்திருக்குன்னு. நமக்கு பேக்கரியில் வாங்குறது மாதிரியே ரொம்பவே வந்து பர்ஃபெக்டாக வந்திருக்குங்க. ஒரு 80-90% வந்து நமக்கு சூப்பராக வந்திருக்குன்னே சொல்லலாம். ஒரு பஃப் வந்து கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே வந்து சூப்பராக நல்லா பொறுன்னு நல்ல கிறிஸ்பியாக வந்திருக்குங்க. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது. பட் ஆனால் நம்ம வீட்டில் செஞ்சுருக்கோன்ற ஒரு சந்தோஷமும் இருக்குங்க. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே வந்து இந்த பஃப் வந்து ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு எல்லாமே வந்து டேபிளில் எடுத்து வச்சாச்சுங்க. இன்றைக்கி நமக்கு இஃப்தாருக்கு என்னென்னலாம் செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத ஒரு முறை வந்து பார்த்துடலாம். வழக்கம் போல் பள்ளிவாசல்லேருந்து வாங்கிட்டு வந்த நோம்பு கஞ்சிங்க. அடுத்து ஆனியன் பஜ்ஜி வந்து இன்றைக்கி போட்டிருக்கோம். அடுத்து மிளகாய் பஜ்ஜி. அடுத்து அதோடு வந்து முட்டை பஜ்ஜியும் வந்து எடுத்து வச்சுருக்கீங்க ஒரே பிளேட்லேயே. அடுத்து வந்து வழக்கம் போல் உளுந்த வடை. அதோட ப்ரான் ஸ்டஃப்டு பண்ண சமோசாங்க.
இதோடு வந்து நான் இன்றைக்கி நன்னாரி வந்து போட்டிருக்கேங்க, நன்னாரி சர்பத்து. எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் கோல்டாக இருக்குங்கிறதுனால ஒரு 2 நாள் க்ரஷி வேணாம். ஏன்னா அது க்ரஷி வந்து நம்ம ரொம்ப கூலிங்காக தானே குடிக்கிறோன்னு சொல்லிட்டு ஒரு 2 நாள் க்ரஷி வேணான்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டேன். இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு க்ரீன் சட்னி எடுத்து வச்சுருக்கீங்க. இதோட நோன்பு திறக்கிறதுக்கு பேரிச்சம்பழமும் எடுத்து வச்சுருக்கோம். இது தாங்க இன்றைய இஃப்தாருக்கு நம்ம வீட்டில் வந்து நாம் ரெடி பண்ணது. இப்போ நமக்கு நோன்பு திறக்கிற நேரமும் வரப்போகுதுங்க. கடைசி நிமிஷம் வரைக்கும் நம்ம வேலைகள் பார்த்துட்டு இருக்காம நோன்பு திறக்கிறதுக்கு ஒரு 10-15 நிமிஷத்துக்கு முன்னாடியே வேலைகளை முடிச்சுட்டு அதுக்கு பிறகு வந்து நம்ம திக்ருலையும் துவாக்களையும் வந்து அதிக நேரங்களை நம்ம செலவழிக்கணுங்க. உங்களுடைய துவாக்களில் எங்களையும் சேர்த்துக்கோங்க. எங்களுடைய துவாக்களில் நீங்கள் எப்போவும் இருப்பீங்க. அல்ஹம்துலில்லாஹ். இதோடு இந்த வீடியோ முடியுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் புது புது ரெசிபியோடு நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.